யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம். நீங்க சொந்தக்காரங்களையே முன்னாடி வச்சுட்டு, சுத்தி இருக்கிறவங்களே முன்னாடி நினைச்சிட்டு, நீங்க உங்க வாழ்க்கையை சரியா வாழாம, உங்க சாப்பாடை சரியா சாப்பிடாம, நீங்க சந்தோஷமா உடுத்தாம, எல்லாம் இன்னொருத்தர் நினைச்சிருவாங்களேன்னு நினைச்சு மன வருத்தப்பட்டு சொந்தங்களுக்கு வீட்டுக்கு போகாம, நல்ல காரியங்களுக்கு போகாம உங்களையே நீங்க ஒதுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, கிடையவே கிடையாது. உங்களுக்கு நன்றாய் வாழக்கூடிய சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நிறைய பேரை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் அவர்களை விட உங்களை நல்லா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரை விட நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குறைவையும் கர்த்தர் வைக்கவே இல்லை. உங்களை அழகா வச்சிருக்காரு. உங்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை நடத்திட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் நேர்த்தியா நடத்தி இருக்கிறாரு. அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி ஒருவேளை உங்கள்கிட்ட கார் இல்லாம இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி நல்ல சம்பளம் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு வீடு உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி சில நேரத்தில் எல்லாமே நமக்கு இருந்துராது. ஆனா நான் நம்புறேன், அவங்க எதிர்பாராத ஒரு தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிறைவா இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நிறைவான அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த குறைவான செல்வத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவரே கிடைச்சிட்டார்ல, அவரே நமக்குள்ள வந்துட்டார்னா இனி நமக்கு குறைவு என்ன இருக்குது சொல்லுங்க? இனி என்ன வீடு நமக்கு குறைவா? இனி என்ன பணம் நமக்கு குறைவா? இனி என்ன சம்பளம் நமக்கு குறைவா? கிடையவே கிடையாது. ஏசப்பாவே நமக்குள்ள இருக்கிறார்ல, உலக ரட்சகர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ல, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவன் இருக்கிறார்ல, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்படிப்பட்ட தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கும் போது எனக்கு எந்த குறைவுமே இல்லை. யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நிறைய பேர்